நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறிஞ்சிக தலைப்பிலே இந்த நாளுமாக நாம் ஒரு வித்தியாசமான தலைப்பை பற்றி தியானிக்கிறோம். பிசாசின் பரிமாணங்கள் என்ற தலைப்பிலே. பிசாசின் பரிமாணங்கள் பலர் நினைக்கலாம், ஆண்டவரை பற்றி தியானிக்காமல் ஏன் பிசாசை பற்றி தியானிக்க வேண்டும் என்று. கிறிஸ்துவராக இருக்க நமக்கு பிசாசு எப்படியெல்லாம் நம்மை வஞ்சிக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் நினைக்கிறோம் பிசாசு வந்தால் 2 கொம்பை வைத்துக் கொண்டு அலங்கோலமாக விகாரமான முகத்தை காட்டிக்கொண்டு அப்படி வருவான் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கோம். அப்படியும் வருவானவன் இல்லைன்னு சொல்லவில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? நானாக சொல்லவில்லை. வேதம் பிசாசு எப்படியெல்லாம் வருவான் என்று சொல்லுகிறது என்பதை வேதத்தின் வழியாக இன்றைக்கு நாம் தியானிப்போம். இந்த வசனங்களை நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு பைபிள் எடுத்து பின்னால் படிச்சு பாருங்க. இது ரொம்ப நீண்ட செய்தியாக இல்லாமல் சுருக்கமாக இருக்கணும் என்பதற்காக அதை சொல்லுகிறோம். யோபு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஆண்டுடைய சபை கொண்டிருக்கும் பொழுது சாத்தான் அங்கே போய் நிற்கிறான். அப்பொழுது அவன் சாத்தான் என்று அவனுக்கு பெயர் சொல்லப்படுகிறது. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே விடிவெள்ளி நட்சத்திரம், மார்னிங் ஸ்டார், லூசிபர் என்ற பெயர் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே அவன் பொய்க்கு பிதாவாக இருக்கிறான். திருவெளிப்பாடு 12:9 வலு சர்ப்பமாக அவன் இருப்பதை காணும், அரக்க பாம்பாக இருப்பதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சாதாரண ஒரு பாம்பாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஆண்டவரை சோதிக்க வருகிற ஒரு சோதனைக்காரனாக அவனை பார்க்கிறோம். திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 3-4ஆம் வசனத்திலே 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் 7 மடிகளையும் உள்ளவனாக ஒரு பாம்பாக, ஒரு வலு சர்ப்பமாக, அரக்க பாம்பாக அவனை நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பேலியாள் என்ற வார்த்தையினாலே பிசாசு அங்கு வருவிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஆகாய மண்டலத்து அதிபதியாக அவனை பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே உலகத்தின் அதிபதி என்று குறிப்பிடப்படுவதை பார்க்கிறோம். இன்னும் சக்கரியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அவன் குற்றப்படுத்துவதற்காக நிற்பவனாக அவனை நாம் பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 44 அவன் கொலை பாதவனாக இருப்பதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அவன் ஒளியின் தூதனாக இருப்பதை காண்பிக்கிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அவனை கர்ச்சிக்கிற சிங்கம் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக பல்வேறு ஏமாற்றுக்காரன், சோதனைக்காரன், கர்ச்சிக்கிற சிங்கம், ஆகாயத்தின் அதிபதி என்றெல்லாம் பல பெயர்களை உண்டு நம்மிடத்திலே அவன் வருகிறான். எனவே நாம் அறிந்து கொள்ளும்போதுதான் இந்த குணாதீசங்கள் நம்மிலோ மற்றவரிடத்தில் வெளிப்படும் பொழுது பிசாசான் இருந்து கிரியை செய்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிசாசு கொம்புகளை வைத்துக்கொண்டு பெரிய சிவப்பு கண்களை வைத்துக்கொண்டு அப்படியே நம்மை தேடி பிடிச்ச நம்ம அமுக்கிற மாதிரி வரலாம் அப்படியும். ஆனால் இதெல்லாம் குணாதிசயங்கள் என்று வேதம் கற்பிக்கிறது. நீங்கள் ஒரு முறை இந்த வசனங்கள் எல்லாம் எடுத்து வைத்து வேதத்தை எடுத்து நீங்கள் பார்த்து பாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு தெளிவாக இந்த காரியங்கள் எல்லாம் நமக்குள் இருக்கிறதா, நம்மை சுற்றி இருக்கிறதா, நம் வீட்டில் இருக்கிறதா, நாம் செல்லும் ஆலயங்கள் இருக்கிறதா, நாம் செல்கின்ற சபைகள் இருக்கின்றதா, நம்முடைய அன்பியங்களில் இருக்கின்றதா, நம்முடைய பங்கில் இருக்கிறதா என்பதை அறிந்து கொண்டு அதன் மூலம் பிசாசு இங்கே இருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். அவன் கிரியைகள் அந்த இடத்துல இருக்கிறதே நாம் அறிந்து கொள்வோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மீண்டும் ஒரு குறிஞ்சிலே அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம். பிரைஸ் தி லார்ட்.